1972 நான் சேபுரம் முதலாக பணிக்கு சேர்ந்த காலத்தில் ஒன்லி பாய்ஸ் ஹை ஸ்கூல் அது. அப்போ நான் எனக்கு பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் எனக்கு முழு விருப்பம். இப்போ ராமாயணத்தில் ஒரு 4000 பாட்டு தெரியும், எனக்கு மகாபாரதத்தில் 5000 4000 பாட்டு தெரியும், சங்க இலக்கியத்தில் ஒரு 400 500 பாட்டு தெரியும். அதெல்லாம் வேறு, அந்த காலம் அப்படி வெறி கொண்டு படித்த காலம். அப்போ அந்த பாரதியாருடைய பாஞ்சாலி சபதத்தில் நாடகம் போடுறேன் சார், நான் ஒரு 20 நிமிடம் எனக்கு அலாட் பண்ணாங்க ஆண்டு விழாவில். எல்லாமே பசங்க, 7ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 8ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 6ஆம் கிளாஸ்லேருந்து ஒரு பையன், 3 பேரை செலக்ட் பண்ணேன். 6ஆவது கிளாஸில் இருக்கிறவங்க பொடி மாசு, கொஞ்சம் பொடியாக இருக்கும் அது. அதுக்கு தான் கிருஷ்ணன், கண்ணன் மாதிரி நீ வரணுண்டான்னு. ஓகே சார் அப்படின்னா. இந்த 7th படிக்கிறான் பாருங்கள், அவன் கொஞ்சம் அப்படியே நளினமாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலி வேஷம் உனக்குன்னு. இந்த 8வது படிக்கிறவன் கொஞ்சம் முரடாக இருப்பான், நீ தான்டா பாஞ்சாலிக்கு துகில் உரியிற மாதிரி வரணும் துச்சாதனன்னு. எல்லாருக்கும் 3 பேருக்கும் செலக்ட் பண்ணி 3 பேருக்கும் வசனம் டைலாக் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு. இந்த துச்சாதனை நான் நடிக்கணும்னு மட்டும் சொன்னேன், டேய் அவன் கட்டிங்கிறது ஒரே போடவே, நீ உருவிடாத, ஒரு மாதிரி பாவனை பண்ணு. ஓகே சார். இந்த கண்ணன் ஆகுது இல்லை, இந்த பாடுறா, இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க. ஸ்க்ரீனில் அப்போ நாடகம் ஆரம்பிக்கும் போது உன்னை ஏற்ற முடியாது, அதுக்கு முன்னாடியே ஒரு பலகை போட்டு உன்னை உட்கார வச்சிடறோம். ஒரு 10 புடவை அவன் கையில் கொடுத்துருவேன். பாஞ்சாலி இங்கே வசனம் பேசுவோம், ஒவ்வொரு புடவையாக விடு அப்படின்னும். ஓகே சார்ன்ட்டான். அவனை 5:30 மணிக்கெலாம் ஏற்றி உட்கார வச்சு, பாவம் பிள்ளை பசியாக இருக்குமென்னு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி மேலே வச்சிட்டோம். 10 புடவையும் வச்சாச்சு. 7 மணிக்கு என் நாடகம் வருது. பாஞ்சாலியா நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். அப்போ ஒருத்தன் என் காதாண்டவன் சொல்கிறான், பாஞ்சாலியா நடிக்கிறவனுக்கும் துச்சாதனா நடிக்கிறவனுக்கும் 5 மணிலேருந்து தகராறுன்னா. இன்றைக்கி நாடகம் ஏதோ தகராறில் தான் ஆக போகுதுன்னு மனசுக்குள்ள. அப்போ ஒன்றும் பண்ண முடியாது. சரி நடக்கட்டும் ஆண்டவன் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். பாஞ்சாலியா நடிக்கிறவன் வந்து நிற்கிறான். இந்த துச்சாதனை வந்தான். ஆடி விலைப்பட்ட தாதினி உன்னை ஆள்பவன் அண்ணன் சுயோதனன் சர்சன் உரி போட்டான். ஏன்னா அவனுக்கு பிரச்சனை தகராறு இல்லை, அந்த வெறுப்பை தீர்த்துக்கினான், உரி போட்டான். இந்த பாஞ்சாலி நடிக்கிற பையன் பேண்ட் ஷர்ட்டோடு நிற்குது. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரியாக சிரிக்கிறாங்க. இந்த பையன் ஆபத் பாண்டவா நாதரட்சகான்னு வாடி பார்க்குறான் நிமிந்து. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரம் அவன் பிஸ்கெட்டு தின்னு தண்ணியை குடிச்சுவிட்டு தூங்கிடுத்தது. அந்த 10 புடவையும் தலையாணி மாதிரி வச்சுன்னு தூங்கி விட்டான். புடவையும் வரல, ஒன்றும் வரல. இந்த பையன் பாஞ்சாலியா நடிச்சான் பாருங்க, அவன் அடித்தான் பாருங்க ஒரு வசனம். ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா, இந்த பாவி துச்சாதனிடத்திலிருந்து எனக்கு ஆடை கொடுத்து காப்பாற்றி என்று உன்னை நான் வேண்டினேன், என்னை ஆண் பிள்ளையாகவே மாற்றிவிட்டாயடா. நான் ஐயா இது நான் எழுதாத வசனையா சார். அந்த வருஷம் நாடக ஆண்டு விழாவில் எந்தது தான் சூப்பர்ன்ட்டான் எல்லாம் சார். அவனை எப்படி ஆளாக்குச்சு பார்த்தீங்களா, எப்படி அவனை உயர்த்தது பார்த்தீங்களா. நான் எதுவாக மாற வேண்டும் என்று சதா நினைக்கிறேனோ நான் அதுவாகவே மாறுவேன். இதுதான் உபனிஷதம் சொல்லக்கூடிய உண்மையான செய்தி. நிறைய செய்திகளை உள்வாங்கணும் சார். ஒரே சப்ஜெக்டு அது இது எப்போ பார்த்தாலும் மேத்ஸ் அவனுக்கு அலர்ஜி ஆகி போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் படிக்க சொல்லணும், கதை சொல்லணும். அந்த காலத்தில் கதை சொல்லியே நம்மளை மடைமாற்றம் பண்ணான். இன்றைக்கி யார் கதை சொல்கிறான்? ஆனால் பையன் பேரன் சொல்கிறான் கதை தாத்தாவுக்கு. எல்கேஜி யூகேஜி அவன் என்னம்மா பேசுகிறான், அதையாவது நம்ம ரசிக்கிறோமா? ஒரு பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, அவங்க அப்பங்கிட்ட போய் கேட்குது, டாடி இன்றைக்கி ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங். அவர் கேட்குறாரு, அது என்னடா ஸ்மால் பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்ன ஸ்மால்? அட உனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா, அப்பப்போ உன்னை அம்மா சொல்கிறது சரியாகுது. ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்லாம் என்ன நினைக்கிற? நீயும் நானும் எங்கள் மிஸ் 3 பேர் தான். இது எதோ தப்புன்ட்டு வந்துக்குது. உங்கள் அப்பாவை கூட்டின்னு வேணான்னுக்கிறாங்க. ஆமாம், உன்னை கூட்டின்னு வர சொன்னாங்கன்னாக்கா என்கொயரி பண்ணி உதைப்பாருன்னு தெரிஞ்சு அதை ஸ்மால் பேரண்ட் மீட்டிங்னு டெவலப் பண்ணாமல் பார்த்தீங்களா சார்? அவனுடைய அறிவுத்திறமையை பாராட்டுங்க சார்.
புத்திசாலித்தனம் வேற, திறமை வேறையா. திறமை வேற. 100க்கு 100 வாங்கின்னு வரான் பாரு, அது திறமை. அப்பா நான் 100க்கு 100 வாங்கிட்டான், நீ என்னப்பா நினைப்ப? ஹார்ட் அட்டாக்கே வந்தாலும் வந்துடும்டா. அப்படிலாம் உனக்கு வரக்கூடாதுந்தாமா 30 வாங்கிறேன். அவன் சூழ்நிலை தனக்கு பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக்கி கொள்கிறான். பார்த்தீங்களா? இந்த திறமை தான் வாழ்க்கைக்கு வேணும். இது வேணும். அதையும் படிங்க. அதை நீங்கள் அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. பாவம் சார் பிள்ளைங்க ஏதாவது ஒரு இடத்துல யார் பெற்ற பிள்ளையாக இருந்தால் என்ன சார், பாதிக்கப்படுறது ஒரு தமிழ்நாட்டு பிள்ளைன்னு மனசு கவலைப்படணும் சார், மனமிட்டு அடணும் சார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு அருட்பிரகாசர் வள்ளலார் பிறந்த மண்ணியா அந்த மண். நம்ம இந்த நீட்டு எழுதுகிற பசங்க பாவம்யா, அவனை முடியலைன்னா விட்டுடுன்றேன். அவனை ஏன் தொந்தரவு பண்ணுறேன்ற நான். எந்த தொழிலில் பிரச்சனை இல்லை. அதனால தான் சொல்கிறேன், பெற்றோர்களுடைய பெரிய ஒரு பேராசை சில நேரங்களில் பிள்ளைகளை பிரச்சனைகளுக்கு உரியதாக்கிடுது. வரமிருந்து பெற்ற பிள்ளை அதுவே சாபமாகி விடுகிறது. நாமே இது பண்ணிடுறோம் சார். அவனால் வரலன்னா விடுறு, நீ மருத்துவர் அவனை விடுபடுறா, இந்த மருத்துவர் ஆனால் தானே விடு, தேவையில்லை. ஆனால் ஒரு மருத்துவர் இந்த நாட்டில் என்ன சேவை செய்வாரோ அதை வேறு விதத்தில் செய், அப்படி சொல்லலாம்ல. அவன் வாழ பிறந்தவன் சார், வாழ பிறந்தவன். அதுக்கு தான் இந்த நாட்டில் சொல்லியிருக்காங்க, உறவுகளும் வேணும், உறவை தாண்டிய நட்பு வேண்டும்னு சொல்லி கொடுத்தான். நட்பு இல்லாமல் வாழ முடியாது. நமக்கு ஆறுதல் சொல்கிறவனே நண்பன் தான். இதெல்லாம் படிக்க முடியாது. சொல்கிறத கற்றிலனாயினும் கேட்கன்னாரு திருவள்ளுவர். என்ன அருமையான ஞானி அவர். அடுத்த மாதம் திருவள்ளுவர் சிலை திறக்கிறாங்க பாரிஸில். நான் தான் அதை 1 மணி நேரம் சொற்பொழிவு பண்ணுறது, நான் தான் சீஃப் கெஸ்ட் பேச்சாளராக போகிறேன். முதலாக பாரிஸில் முதலாக வெங்கல சிலை திறக்கிறாங்க. பாண்டிச்சேரி சிஎம் தான் திறக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, கற்றிலனாயினும் கேட்க கெஞ்சுறார் சார் நம்மளை. டேய் நீ படிக்காட்டாலும் காதால் கேள்றா. அதனால்தான் அந்த திருக்குறளில் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, ஒரே குறளில் ஒரே சொல்ல 5 தடவை பயன்படுத்துகிறார். கெஞ்சுறார் நம்மளை. கற்றிலனாயினும் கேட்க அகுது ஒருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. படிக்காட்டாலும் பரவாயில்லரா, மற்றவங்க சொல்கிறத காதாலே அது கேளு, அது காதால் கேளு. அதனால்தான் உங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு எழுதின புத்தகத்தில் அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஊசிக்கு கூட அந்த ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை, நம்ம துவாரம்னு சொல்கிறது இல்லை. ஊசி ஒரு முனை கூர்மையாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஓட்டை இருக்குது, அது ஓட்டைன்னு சொல்கிறது இல்லை. பெரியவங்க காதுன்னு சொல்கிறான் இல்லையா? காதில் என்ன நுழையுது? ஊசியின் காதில் என்ன நுழையுது? நூல். நூல் என்றால் புத்தகம்னு ஒரு அர்த்தம் இல்லையா? என்ன அருமையாக வச்சுருக்காங்க தமிழன் பேர். அந்த ஊசியின் ஓட்டைன்னு சொல்லலை சார், துவாரம்னு சொல்லலை சார், அதை காது என்ன சார்? அதுக்கு சாட்சி என்ன தெரியுமா? காதற்ற ஊசியும் வாராது காணும் கடவழிக்கன்னு பட்டினத்து சுவாமிகள் பாடினார். காதில்லாத ஊசி கூட கடைசி வரைக்கும் வராதுரா, உன் வாழ்க்கை அதுதான் அப்படின்னு நிலையாமையை பற்றி சொல்ல வந்த பட்டினத்து சாமிகள் பாடின பாட்டு அது. அதுலேருந்து என்ன தெரியுது? ஊசிக்கு ஒரு காதுடா மனிதா, உனக்கு 2 காது கடவுள் கொடுத்துருக்காண்டா. அந்த ஒரு காதில் நுழைஞ்ச நூலே கிழிஞ்ச ஆடையை தச்சு மனுஷனுடைய மானத்தை காப்பாற்றுதுரா. உன் 2 காதில் நுழையிற நூல்கள் இந்த சமுதாயத்தையே மாற்றுறதுக்கு தயாராக இருக்கணும்டான்னு சொன்னாங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதான் என் நூல்கள் சாதிக்கிற சாதனை. எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நூல்களில், புத்தகங்கள் சாதாரணமானது, எண்ணிக்கையே அடங்காது புத்தகங்களை. இங்கே வாசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது யார்? நீங்கள் தேடினால் தேடாததும் கிடைக்கும்னா ஒரு ஞானி. தேடினுங்க, நீங்கள் தேடுங்க, ஒன்றை தேடினீங்கன்னா தேடாதது கூட உங்களுக்கு உதயமாகும், கிடைக்கும். இந்த கருத்தை நான் எங்கேயோ தேடணும்னு நினச்சேன், இன்னைக்கு கிடைச்சிதா? கிரஹாம்பல், அலெக்சாண்டர் கிரஹாம்பல் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அவருடைய சம்சாரம் தமார செவிடு.
கத்தனா கூட கேட்காது. ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். இது காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். எவ்வளோ நல்ல மனுஷன் பாரு. நம்மலாம் விட்டுருவோம், பா ஒரு தொல்லை விட்டுது விடு, என்ன வேணாலும் திட்டலாம். ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். காது கேட்கறதுக்கு ஒரு கருவி பண்ணணும்னு ஆரம்பித்தார். அந்த கருவி வரல, அது டெலிஃபோனாக தான் மாறிடுச்சு அவருக்கு. அவர் கண்டுபிடிக்க முனைந்தது காது கேட்குற கருவி, கண்டுபிடிச்சது டெலிஃபோனு. தேடினால் தேடாததும் கிடைக்கும். நம்ம தேடணும் சார் ஒவ்வொரு புத்தகத்தையும். சாதாரணமாக ஒரு நூல் என்பது ஒரு எழுத்தாளனுடைய உயிரியா. நிறைய பேர் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நிறைய பேர் எல்லாமே கூகுளில் போகிறான், நெட்டில் ஓப்பன் பண்ணுறான், டக்கு டக்கு டக்குன்னு. அதில் ஒரு சுவை கிடையாதியா, சுவாரஸ்யம் கிடையாதியா. ஒரு புஸ்தகத்தை எடுத்து பெரட்டி அப்படியே கோடு போட்டு அண்டர்லைன் பண்ணி அந்த வரியை ரசித்து நாம் ரசனையாக்கிக்கிற தன்மை இருக்குது பற்றியா. அதில் இருக்கிற ஆனந்தம், மகிழ்ச்சி ஒரு நிஜமான குழந்தைய கையில் வச்சு கொஞ்சற மாதிரி அது ஒரு புத்தகத்தை கையில் வச்சு படிக்கிறது. நிறைய விஷயங்கள் இருக்கியா. ஏன்னா நம்ம எப்போ எது நிகழும்னு யாராலும் சொல்ல முடியாது. அந்த அனுபவம் எப்படி வரும்னு நான் ஆசிரியராக இருந்தவன் சொல்கிறேன். ஏறத்தாழ 36 இயர்ஸ் அந்த பிள்ளைகளோடு நான் நெருங்கி பழகினேன். மேக்சிமம் என்னுடைய சீனியாரிட்டி, என்னுடைய டிகிரி, அது இதெல்லாம் நான் பார்க்குறது கிடையாது. இந்த 6, 7, 8 தாண்டதே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட தான் உட்காந்துருந்தேன். உலக தலைவர்லாம் அங்கே தான் இருக்கிறான். அருமையான பசங்க, அப்படியே நெருங்கிடுவேன். எடுத்த உடனே அந்த புத்தகத்தை எடு பாடம் நடத்து. ஒரு 10 நிமிஷம் அவனோட ஜாலியாக பேசிட்டு அவனை ஒரு மகிழ்ச்சியாக வச்சு அவனை ஈர்த்து, ஏன் தெரியுமா, என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும். என்னை பிடிக்கலைன்னா நான் என்ன தலைகீழ நின்னாலும் அவன் மண்டையில் ஏறவே ஏறாது. மகா கட்டிக்கார பசங்க. அவனை நான் ரொம்ப ரசிப்பேன். ஐயா பிள்ளைகளை ரசிங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அவனை வெறுக்காதீங்க. வெறுத்து பேசுனீங்கன்னா எதுவுமே போய் இருக்கிறதும் போடும். ரசிங்க. போர்டில் எழுதுகிறேன், சென்றிடுவீர் 8 திக்கும்னு எழுதினேன். திரும்பி பார்க்குறான், 39 பேரை காணோம். அதான் வாத்தியார் தான் எழுதிட்டார், சென்றிடுவீர் 8 திக்கும்னு. அவன் 8 திக்கும் போட்டான். ஒரே ஒரு பையன் மட்டும் உக்காந்தான். சார் சபாஷ், வெரி குட்டுன்னு அவன் சொன்னான். நன்றி கெட்ட பசங்க சார், சொல்லாமல் கொள்ளாமல் போட்டான். நான் சொல்லிட்டு போகலான்னு உக்காந்துங்கிறேன். நான் ரசிங்க சார். இந்த நாட்டில் தான் சார் குழந்தைகள் தினம்னு ஒன்றை கொண்டாடுறான். எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது சார். குழந்தைகள் தினம் என்று ஒன்றை கொண்டாடாதீர்கள், குழந்தைகளை தினமும் கொண்டாடுங்கள். என்ன அழகு, என்ன ஆனந்தம். கடவுள் மறுபிறவியா குழந்தை. அவங்ககிட்ட பேசி பாருங்க. ஆனால் நம்ம நாட்டில் தேதி கண்டுபிடிச்ச மாதிரி உலகத்தில் எவனும் கண்டுபிடிக்க முடியாது. பிப்ரவரி 14 காதலர் தினம். நவம்பர் 14 சரியாக 10 மாதம் இடையில. என்ன டெக்னிக்காக தெரிஞ்சு வச்சானா அவன், தெரியாமல் வச்சானா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சும்மா இருக்கிற நேரத்தில் இப்படி தான் எதாவது குறைஞ்சின்னு இருப்பேன். ரொம்ப குழந்தைகள் வைரங்கள், அவர்களை திட்டாதீர்கள், தீட்டுங்கள் என்று தான் நான் நிறைய பெற்றோரிடத்தில் சொல்கிறது. தீட்டுங்கய்யா, அவனை தட்டி கொடுங்கய்யா, ஊக்கப்படுத்துங்கய்யா, உற்சாகப்படுத்துங்க. தேசத்தின் சொத்தே நாளைய தலைமுறை அவன்தான்யா. நேற்றைய தலைமுறை என் தாத்தாவும் பாட்டியும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எனக்கு நிறைய கொடுத்தாங்கய்யா. நாம் அவனுக்கு என்னையா கொடுக்குறோம்? படி 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 படி, மார்க் வாங்க மார்க் வாங்க மார்க் வாங்க, வெளிநாட்டுக்கு ஓடிப்போ. அவன் என்ன பண்ணுவான், அங்கே போய் செட்டில் ஆகிடுறான். அது அம்மாவும் அப்பாவும் அது ஊட்டையும் முதியோரில் மாக்கின்னு உட்காந்துங்குது. இது என்ன லைஃப், என்ன ஸ்டைலுன்னே தெரியல. யார் யார் வீட்டு பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகாமல் அப்பா அம்மாவோட கூடனா கொடுத்து வச்ச புண்ணியமாங்க வீடியாது. சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படு. எதுலேயுமே மகிழ்ச்சி பார்க்குறது நம்ம மனசில் தான் இருக்குது. அதான் மனசை படிங்கன்றேன். மனசை படிக்காத வெறும் புத்தகம் படிங்க, அதையும் படிங்க, புத்தியில் ஏற்றுங்க, அந்த மனசை படிங்க. மனசு தான் சார் தீர்மானிக்குது. இது நல்லதா, இது கெட்டதா, இது செய்யலாமா வேணாமா, இதான் மனசான தீர்மானிக்குது. நான் உன்னை ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஐயா இருக்கிறாங்க, ஜெயராம் ஐயா இருக்காங்க.
ஒரு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்க ஒரு பையில் போட்டு 10 கிலோ ஊட்டி உருளைக்கிழங்க பையில் போட்டு, ஐயா இதை வந்து அந்த ரோடு வரைக்கும் தூக்கின்னு போங்கன்றார். எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். எதுக்கு நம்மளை இந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைப்பேன்னா நினைக்க மாட்டேனா நினைப்பேன். திரும்பி வந்துட்டேன். அதே ஐயா ஒரு அழகான குழந்தை, அதுவும் 10 கிலோ, அந்த குழந்தைய என் கையில் கொடுத்து, புலவரையா அந்த குழந்தைய தூக்கிட்டு வாங்கலாம் அந்த கார் வரைக்குன்றார். அந்த குழந்தைய மாற்றி மாற்றி கொஞ்சி குலாவி சந்தோஷமாக எடுத்துகிட்டு வருவேன். அதே 10 கிலோ தான் எடை இருக்குது அந்த உருளைக்கிழங்கு பையும், அதே 10 கிலோ தான் அந்த குழந்தையும். ஒன்று சுமையாக தெரிகிறது, இன்னொன்று சுகமாக தெரிகிறது. இதை தீர்மானிக்கிறது எது? சுமையோ சுகமோ சுமக்கிற பொருளில் இல்லை, சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்தது தான். நீங்கள் இஷ்டமாக பார்த்தா அது இஷ்டம், கஷ்டமாக பார்த்தா அது கஷ்டம். எவ்வளோ பேர் அன்றைக்கி வீட்டுக்காரங்க கூட என்னம்மா பார்க்குறான், அறிவு ஜீவியா அவன். அங்கே என்னையா பொட்டு பொட்டுன்னு சத்தம் கேட்குதுன்னு அந்த அம்மா சம்சாரம் கேட்டுது. 3 பொம்பளையை அடிச்சுட்டே 2 ஆம்பளையை அடிச்சுட்டேன்னா அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. ஈல எப்படியா பொம்பளையே ஆம்பளைன்னு கண்டுபிடிச்சே, அதிசயமாகுதுன்னு. இல்லை, 3 ஈ வந்து டிவி மேலே உட்காந்துது, 2 ஈ வந்து பீர் பாட்டில் மேலே உட்காந்துதுன்னா அது போகிற இடத்த வச்சு அவன் கண்டுபிடிச்சிருக்கான். நீங்கள் என்னைக்காவது வீட்டில் உட்காந்துன்னு கலகலப்பாக பேசியிருக்கிறீங்களா? அதுவும் காணாமல் போச்சியா. கலந்து பேசினால் கலவரமே வராது. கோர்ட்டுக்கு ஏன் சார் போகிறான்? மனிதனை படிக்கலை, மனிதனை படியுங்கள். மனிதனை படிச்சிங்கன்னாக்கா நீங்கள் கோர்ட் வாசலே போக மாட்டீங்க சார். இந்திய நாட்டு கலாச்சாரம் எவனாலும் அந்த கலாச்சாரத்தின் மீது கை வைக்க முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற பண்பாடு நிறைந்த பூமியாக இது வாழ்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான பூமியாது, சாதாரணமானது இல்லை இது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு? அன்றைக்கி கல்யாணம் பண்ணோம்னா கோயிலுக்கு போனோம், இன்றைக்கி எல்லாமே கோர்ட்டுக்கு போகிறோம். அது கலாச்சாரம் வரலாமா நமக்கு? 6 மாதத்துக்கு முந்தி ஒரு கோர்ட்டில் கேஸ் வருது. ஜட்ஜ் ஐயா சொல்கிறார், டேய் சேர்ந்து வாழுங்கடா, எதுக்கடா என்ன அந்த பாவத்தை நான் என் கையால் செய்ய சொல்கிறீங்க, சேர்ந்து வாங்கடா போகும். அவன் சொல்கிறான், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் ஜட்ஜ் ஐயா, நான் முடியாது, அது இனி பிரித்து விட்டுருணும். டேய் தீர்ப்பு எழுதிடுவேன், லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கேட்டு எழுதுங்க ஐயா. சரி எழுதிட்டு படிக்கிறாரு, கவனமாக கேளு, அதிர்ச்சி அடையாதன்னார். உங்களுக்கு பிரிவினை கொடுத்துட்டேன், அடுத்த மாதம் ஜீவனாம்சமாக உன் சம்சாரத்துக்கு உன் சம்பளத்தில் பாதி கொடுத்துடணுன்னு. அவன் கூண்டில் நின்று கலகலன்னு சிரிக்கிறான்யா. ஜட்ஜ் ஐயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னடா வருத்தப்படுவேன்னு பார்த்தா சிரிக்கிற? இல்லை எஜமா, 10 வருஷமாக முழுசும் கொடுத்துன்னு அடுத்த மாதத்துலேருந்து பாதியாவது எனக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாகுது எனக்கு. இப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பேன்னு தெரிஞ்சிருந்தால் 5 வருஷத்துக்கு முந்தைய கேஸ் போட்டிருப்பேன். இப்படி இருக்கலாமா வாழ்க்கை? அம்மா வீட்டத்துலேயும் அப்பா வீட்டத்துலேயும் படிக்கலையா? நமக்கு ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான் ஐயா. ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தான். அதனால தானே கேட்குறான், யாருடைய பிள்ளைனே? இன்னாருடைய பிள்ளையா? சபாஷ். இந்தாருடைய குடும்பமா? அற்புதம். அதனால தான் 3 தலைமுறையை பேர் சொல்கிறோம். அதுக்கு மேலே தெரியாது, அது வேறு விஷயம். 3 தலைமுறையினுடைய பெருமைகளை காப்பாற்றுகிறது. இன்றைக்கி என்னாச்சு? முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்தின், படிக்காத குடும்பத்திலேருந்து ஒருத்தன் படித்தான்னா என்ன சொல்கிறோம்? நம்ம முதல் பட்டதாரின்னு சொல்கிறோம். முதல் பட்டதாரி என்று சொல்வது பெருமையாக இருக்கிறது. ஆனால் குடும்பத்தின் கடைசி விவசாயி என்று சொல்லுகிற போது நமக்கு வருத்தமாகவும் இருக்கிறது. ஏன்னா நம்ம பண்பாடு என்ன? வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்டபோது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். இது விவசாய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்த பூமியான். ஒரு பக்கம் வருத்தம், ஒரு பக்கம் பெருமை இருக்கட்டும். அதனால் மனசை படிக்கணும், மனமறிந்து பேசணும். நம்மளை எவ்வளவு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? இடம்பொருள் ஏவல்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்கான்.
எந்த இடத்துல எந்த பொருளில் யார் என்ன பேசுனாங்கன்றது தெரிஞ்சு தான் நீ கோபப்படுறதும் கோபப்படாமல் இருக்கிறதும் அது உன் கையில் இருக்குது. எல்லா இடத்துலையும் எதையும் எல்லாத்தையுமே சீர்படுத்திக்க முடியுமா சார்? நான் 20 வருஷத்துக்கு முந்தி புழல் ஜெயிலுக்கு போனேன், தப்பாக பார்க்காதீங்க. ஆயுள் கைதிங்களை 500 பேர் உட்கார வச்சு நான் ஸ்டாப் ஹியூமர் 1 மணி நேரம் பேசினேன். கைதி ஒருத்தன் நன்றி சொல்ல வந்தான், சிரிக்க சிரிக்க பேசினேன். புலவர் ராமலிங்க ஐயா வாழ்நாள் பூரா நம்ம கூடவே இருந்தால் நல்லா இருக்கும்னா. அப்போ அவன் என்னை ஜெயிலில் தள்ளணும்னு நான் விரும்புகிறான். என்னை வாழ்த்துறதுக்கு அவனுக்கு அதான் தெரிஞ்சுது. அவன் அவ்வளோ சந்தோஷத்தில் சொல்கிறான்னு அர்த்தம். அது வார்த்தைகள் எந்த இடத்துல யார் எப்படி பேசுகிறான் அதை வச்சு தான் சார் நம்ம தீர்மானிக்கணும். எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் வச்சு மேம் நான் தீர்மானிக்கிறோமா? இதெல்லாம் அனுபவ பாடம்ன்ற நான். புத்தகம் வெறும் புத்தகம், நம்ம பாட புத்தகம் கட்டுறது கடுகளவு, கல்லாதது மலையளவு இருக்குது. நீங்கள் போகிற இடம். இன்னொன்று சொல்லட்டுங்களா, எழுதி வச்சுங்க, எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். நான் வாத்தியார், நான் தான் எனக்கு தெரிஞ்சது நான் தாண்டா கற்றுக் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. அவங்ககிட்ட இருந்தும் கற்றுக்கலாம். ஈரோடில் பக்கத்தில் சித்தோடில் பேசுகிறேன். மகாபாரதம் 5 நாள் சொற்பொழிவு. அந்த கதையை கேளுங்க. 5 நாள் சொற்பொழிவு. 3 நாள் பார்க்குறேன். ஒரு நல்ல அம்மா, நம்ம உதவியாளர் மாதிரி அம்மா, ஒரு வயசோடைங்க, மூத்த வயசுடைய ஒரு அம்மாவை கூட்டின்னு வந்து எதிரில் சேரில் உட்கார வச்சு ஆட்டோவில் இறங்கி கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு போவோம். நான் 3 நாளாக பார்த்தேன். 4ஆவது நாள் கேட்டேன், அம்மா தாயே உங்கள் அம்மாவான்னு கேட்டேன். இல்லையா எங்கள் மாமியாருன்னு சொல்லி. இந்த நூற்றாண்டில் உன் மாமியாரை இவ்வளவு பவ்யமாக ஆட்டோவில் கூட்டாந்து உட்கார வச்சு பாரத கதையை கேட்டுட்டு ஆயுஷம் போகிறையே புண்ணியவதி, நீ நல்லா இருப்பேன்னு. அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். மகாபாரதம் கேட்டால் உசுரே விட்டுருவேன்னு சொன்னாங்க. நானும் 3 நாளாக கொண்டாந்து காட்டுறேன், அது நடக்கலைன்னுச்சு. அதோட நான் அந்த அம்மா பக்கமே திரும்பலை. ஏன்னா அதில் நமக்கும் டேஞ்சர் இருக்குது. நான் பேசி ஒன்று போன மாதிரி ஆகிடும் இல்லை, அது நமக்கும் பாதகமாகுது. சில இடங்களில் சிலதெல்லாம் நம்ம அமைதியாக ஏற்றுக்கணும், அமைதியாக ஏற்றுக்கணும் சார். அதில் தான் இருக்குது விஷயமே. அந்த பாரத சொற்பொழிவு முடிஞ்சு மறுநாள் நான் போகிறேன். ஏற்காடில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. ஸ்கூலு பெரிய ஸ்கூலு, குரோம்பேட்டை ஸ்கூலு வந்து 140 வாத்தியாருங்க வேலை செய்கிற பெரிய பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கும். அங்கேயே இறக்கி போட்டுட்டு குளிச்சுட்டு கிளாஸ் ரூமுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு செகண்ட் பீரியடு எனக்கு பீரியடு. செகண்ட் பீரியடுக்கு நான் நுழையிறேன். தம்பிங்களா என்னடா பாடம்னு கேட்டேன். 7th கிளாஸ். அது செய்யுள் சார் ஒருத்தர். அந்த பசங்க கூட ஜாலியாக இருக்கும் தெரியுமா, சொர்க்கம் யா வகுப்பறை. அவன் சொல்லுவான், சார் இன்றைக்கி செய்யுள் சார். செய்யுளில் என்ன பகுதிடா? திருக்குறள் சார். ஒருத்தன், திருக்குறளில் என்னடா டாப்பிக்கு? சுற்றந்தழால் சார். உக்கார் உக்கார். காக்கை கரவா கருந்துண்ணும் ஆக்கமும் மண்ண நீரார்க்க உள்ளதானடா சார். எப்படி சார் பார்க்காம சொல்கிறீங்க? அதான் 3 வருஷமாக நடத்துறேன். உட்கார்றா உட்கார்றா. சரி, நான் நேரடியாக இதுக்கு போக மாட்டேன். ஏழுமலை காக்கா பார்த்துருக்கியா நீ? சார் என்ன சார், வெள்ளிக்கிழமை அமாவாசை கிருத்திகை ஏகாதசி எல்லா நேரங்களையும் எங்கள் அம்மா சோறு கொண்டு போய் முதல்ல வைக்கும் சார். காக்கான்னு ஒரு சவுண்டு கொடுங்க சார். 10 காக்கா வந்து அப்படியே சுற்றி ரவுண்டாக நிற்கும் சார். சண்டை இல்லை சார், சச்சரவு இல்லை சார், பிரச்சனை இல்லை சார், ஷேர் பண்ணி சாப்பிடும் சார். இதை நான் எவ்வளோ தரம் பார்த்துக்கிறேன் சார் நான். சபாஷ், இதைத்தாண்டா திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஏ மனிதனே, உனக்கு அதிகமாக வசதி வந்த காலத்தில் நீ மட்டும் அனுபவிக்காதரா, உன் சொந்தங்களோடு சேர்ந்து அனுபவிடான்னு இந்த காக்கையை வச்சு உதாரணமாக சொல்கிறாரான்னு. சபாஷ் சார். அதில் ஒருத்தன், சார் ஒரு டவுட், என்னடா இது பரீட்சைக்கு வருமா சார்? வரும்டா. ஏன் கேட்குற? நான் படிக்கவே மாட்டேன் சார், இந்த சீனை அப்படியே மனசில் வச்சு நானே எழுதிடுவேன் சார். எப்படியாவது கேட்க சொல்லுங்கள் சார் இந்த கேள்வியை. அவங்க அவனுக்கு இதில் எல்லாம் சந்தோஷமாகறான் சார். ஆனால் ஒரு ஆள் கம்முன்னு உட்காந்து. நான் எப்பயுமே ஒரு ரவுண்டு பார்ப்பேன், ஒரு ஃபேஸ் அடையாளம் வச்சுக்குவேன், ஒரு ஃபேஸை அடையாளம் வச்சுக்குவேன். அப்போ அந்த ஃபேஸ் அடையாளம் வச்சு திரும்பி பார்த்தா திரும்ப திரும்ப பார்க்குறான். அவன் வந்து அசையலை. என்னடோ பிரச்சனை இருக்குது இதில் நினச்சி. ஏன் தம்பி குமார் என்னாச்சு ஒரு மாதிரியாக இருக்கிற? புரியலையா? புரியுது சார். நீங்கள் நடத்தி புரியாமல் இருக்குமா சார்?
பின்ன ஏன் உம்முன்னு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். என்னமோ இருக்குடா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போதே என்னமோ இருக்குது. என்னடா சொல்கிறா சார்? விடுங்க சார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்தது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. எங்கள் தெருவில் பொன்னமான ஒரு பாட்டி வடையும் முருகும் சுட்டு ரோட்டில் விற்குது சார். ஒரு காக்கா 4 மணிக்கு ஓடி வந்து அப்படியே தூக்கி முடிச்சு சார் ஒரு முறுக்க. பாட்டிக்கு முட்டி வலி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நான் மீட்டு தரலான்னு நான் ஓடினேன் சார். புளிய மரத்தின் தோப்பில் புளிய மரத்து உச்சியில் காலுங்கீழே வச்சுக்கின்னு அந்த ஒத்த காக்கா அந்த முறுக்கு முடிகிற வரைக்கும் அதுதான் சாப்பிட்டதே தவிர ஒரு காக்காயும் ஷேர் பண்ண கூப்பிடல சார். இது உண்மையா இல்லையாம்மா? 100% உண்மை. எனக்கு பகீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்பான்னு நான் நினைக்கவே இல்லை. கேவலப்படுத்திடுவான் தெரியலேன்னு சொன்னான். கடவுளே என்னை காப்பாற்றின, கடவுள் காப்பாற்றிட்டான் சார். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான். பீரியடு முடிஞ்சு பெல் அடிச்சிட்டான்னு அவன் என்ன சொல்கிறான்? அடுத்த டீச்சர் வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் சார், நில்லுங்க சொல்லிட்டு போங்கன்றான். நான் என்னென்னமோ சொன்னேன், ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின், பிரமாதண்டா சார், ஆன்சர் சொல்லு சார்னா என்னமோ சொல்கிறேன்டா. சரிடா மத்தியானம் அப்படியே நான் டைம் டேபிளில் பார்த்துட்டேன். மத்தியானம் சொல்கிறேன், மத்தியானம் பீரியட் இல்லைன்றான் அவன். சரி நாளைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. விடுதலை ஆகி வெளியில் வந்து ராத்திரி பூரா தூக்கம் வரல சார். என் பொண்ணு வேறு கேர்ள்ஸ் ஸ்கூலில் 7th படிக்குது. என்னப்பா தூங்கவே இல்லையான்னு? தூங்கலாமா அந்த மாதிரி ஒருத்தன் கேள்வி. அதை வெரி சிம்பிள், படுப்பான்னு எடுத்தது அவனே தேவலாம். காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்சர் அந்த பெண் குழந்தை சொல்லிட்டு போச்சு சார். பெண்ணை பெற்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுங்கம்மா. இந்த நூற்றாண்டில் பெண் குழந்தைகள் தான் அறிவு ஜீவிகளாக இருக்கிறார்கள். அவங்கள அடக்காதீங்க, நிறைய படிக்க வைங்க, டபுள் டிகிரி வாங்க வைங்க, ஜாபில் தன் காலில் நிற்கிற அளவுக்கு உயர்த்துங்க. ஏன்னா பையனுக்கும் பொண்ணுங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அனுபவத்தை சொல்கிறேன். ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் ஒரு பெண் குழந்தையை எழுதும். மனசாட்சி உடைய பிள்ளைகள். இன்றைக்கும் தர்மம் இருக்குதுன்னா அந்த பிள்ளைங்க தான் காரணம். எங்கள் பையன் அப்படி இல்லை, தெரியணும்னு அவசியமே இல்லை. அவனுக்கு ஆன்சர் தெரியலன்னா தான் அதிகமாக எழுதுவான். நிஜமாங்க. ஒரு தடவை கேட்டிருந்தேன், பூகம்பம் எப்படி உருவாகும்னு எழுதிக்கிறான். பூந்து விளையாட்டான். கடல் கொந்தளிக்கும், பூமி வெடிக்கும், வானம் வெடித்து சிதறும், பெருக்கெடுத்து ஓடுகிற வெள்ளத்தில் எங்கள் தமிழையா முதலில் போய் விடுவார், அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதிக்கிறான். யார் சண்டாள பாவி? எனக்கு பகீர் ஒரு குழந்தை கூட பெண் குழந்தை எழுதலை. அவனை கூப்பிட்டேன், டேய் உன்னை அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி பேசப்படாது, அது ரைட்டு விட்டுக்கிறேன். இந்த மாதிரி அக்கிரமமாக எழுதிக்கிறியே, இது தப்புன்னு கூட நான் சொல்லக்கூடாதுன்னு ஓன்னு அழுதான் சார். மனசு மாறுமா? மாறாதாங்க. செஞ்ச தவறை நினச்சி வருந்துறான்னா அழறான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே இல்லையா? சரிடா அழாதரா அதான் போதுண்டா மன்னிக்கிறேன். அதுக்கு நான் அழுவுன்னா சார்? பின்ன எதுக்குடா நீ படித்து பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை சார். அப்படியும் நம்மளால் பல பேர் இருக்கு. இந்த வேல்யூவேஷன் சென்டரில் பார்த்தீங்கன்னா சார்னு அடித்து தள்ளுவான். இப்போ அந்த பையன் இந்த கேள்வி கேட்டான், ராத்திரி இப்போ கேட்டுட்டாமான்னு சொல்லிட்டு மறுநாள் என் பொண்ணு சொன்ன பதிலை கேட்டுக்கிட்டு நான் உள்ளே நுழையிறேன். சார் எவன் நேற்று கேள்வி கேட்டானா காம்பவுண்டு வெளியில் நிற்கிறான். ஐயா வணக்கம், எங்கே லீவு போட்டுருவீங்களோன்னு பார்த்தேன்னா. இப்போ அவன் நேரம் அவன் பேசுவான். இர்ரா போட வரான். செகண்ட் பீரியட் உள்ளே நுழையிறேன். முதல்ல நான் சொன்னேன், அற்புதமான கேள்வி கேட்ட அவனுக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுங்கடான்னு. ஏன்னா யார் ஒருவருடைய கேள்வி நியாயம் தர்மம் என்று நீங்கள் ஒப்புதல் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தான் பாதி வெற்றியை பெற்று விட்டீர்கள். கைத்தட்டினாங்க பாருங்கள், அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் சொன்னேன், அவன் பார்த்ததாக சொன்னதும் ஒரு உண்மை கிடைக்கிறது, ஒரு தர்மம் கிடைக்கிது, நியாயம் கிடைக்கிது. திருவள்ளுவர் சொன்னதாக நான் சொன்னதிலேயும் ஒரு தர்மம் இருக்கிறது. என்ன தெரியுமா? மனிதர்களே, நேர்மையாக வருகிற பொருளை பகிர்ந்து கொள்ளுங்கள், தண்டனை கிடையாது. நேர்மையற்ற வழியில் வருகிற பொருளை நீங்கள் மட்டுமே பார்த்து கொள்ளுங்கள், சொந்தங்களுக்கு பங்கிடாதீர்கள், அதற்கு தண்டனை உண்டு, தண்டனை என்னோடு போகட்டும் என்று அந்த காக்கா சொல்லுது. அந்த பையன் தன்னை மீறி சொன்னான் சார், சபாஷ் அப்படின்னான்.
அவன் சொல்லி நான் சொல்லணும், நான் சொல்லி அவன் சொல்கிறான். குழந்தை தானே, ரசிக்கணும். சொன்னேன்னா என் வாய் அதோட சும்மா இருக்கக்கூடாதா? நான் எப்பயுமே ஒரு தவளை வாய். இது கூட என் பொண்ணு தாண்டா சொன்னான்னு அதான பார்த்தேன். அப்போ எங்கள் சமூகம் தாண்டா யோசிக்கும், உங்கள் சமுதாயம் யோசிக்காதுன்ட்டான் சார் அவன். என்ன மகிழ்ச்சி, கலகலப்பு. ஒரு கிளாஸ் ரூமில் போனாலே கலகலப்பாக இருக்கும். வீட்டுக்குள்ளே அப்பா எப்போ வருவாருன்னு பிள்ளைங்க எதிர்பார்க்கணையா? ஐயோ வந்துட்டான்டா அப்பா சொல்லக்கூடாது. வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி இல்லையா? நம்மளை பார்த்து 4 பேர் அங்கே நிற்கணுயா, ஓடக்கூடாது. ஓடனா நம்ம ஆபத்தான ஆளுன்னு அர்த்தம், நின்னான்னா நல்ல தர்மவான்னு அர்த்தம். எவ்வளோ விஷயங்கள் படிக்கணும், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். உலகத்தில் நம்ம என்ன நிறைய பேர் சொல்கிறானே, இன்னும் எனக்கு புத்தி வளரலை, என்ன போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாத தமிழ்நாட்டு தாய்மாரிலே கிடையாது. உண்மையா இல்லையம்மா? அவர் ஐஏஎஸ்ஸாக இருக்கும், நம்ம ஐயா நம்ம ஜெயராமன் கூட இருக்கும். போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்படி சொல்லாத வீட்டு தாய்மாரே கிடையாது. எல்லா ஒய்ஃபுக்கும் அது தர்மம். அது போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எங்கள் வீட்லேயும் காலையில் புறப்பட்டேன், 8 மணி ஃப்ளைட்டு தான் புறப்பட்டேன். எங்கன்னா ஊட்டியில் பேச போகிறோம். போங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றும் தெரியாதுடா ஜெயராமன் சார் கூப்பிட்டாருன்னா, அவருக்கு ஒன்றும் தெரியாது. டேய் எனக்கு சொல்லு, நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது. அவரே எப்படி சொல்லலாம், உன்னை கூப்பிட்டதுலேருந்தே தெரியலையா சார்? ஒன்றும் தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு நான் நினச்சி பார்ப்பேன். மகிழ்ச்சி சார். நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல, நீயும் நானும் என்பது தான் வாழ்க்கை. நிறைய பேர் பிரச்சனை ஆகிறது என்ன காரணம்? நான் சொல்கிறேங்க, வாழ்க்கை பாடம் சாதாரணமானதல்ல, எந்த புத்தகத்திலையும் இல்லாதது. வாழ்க்கை பாடத்தை படிங்க, நமக்கு நிறைய படிக்கணும். படித்தது மட்டும் போதாது, வாழ்க்கை பாடத்தை படிக்கணும். இங்கே இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். வெளியிலே வீட்டை விட்டு கால் எடுத்து வைத்து வெளியிலே வர்றீங்களா, வேலைக்கு போகிறீங்களா, முயற்சியை முன்னிறுத்துங்கள். ஒருவேளை உங்கள் முயற்சி தோற்றுவிட்டாலும், முயற்சிகள் தோற்றாலும் முயற்சிக்க தோற்காதீர்கள். தொடர்ந்து செய்யுங்க, முயற்சியை முன்னிறுத்துங்க, உழைப்பை முன்னிறுத்துங்க. 1000 பேரை எதிர்த்து வாழலாம், ஒருவரை கூட எதிர்பார்த்து வாழக்கூடாது என்ற சபதத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள், போராடுங்கள், ஜெயிங்க, வெற்றி பெறுங்க. அந்த வெற்றியோடு வீட்டுக்குள்ளே வாங்க. ஒருவருக்கு ஒருவர் தோற்பதற்கு தயாராகி விடுங்கள். வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கே அதாயா தர்மம். கணவன் மனைவி இடத்துல எவ்வளோ தோற்றான், மனைவி இடத்துல கணவன் எவ்வளவு முறை தோற்றான், பெற்றோர் இடத்தில் பிள்ளைகள் எத்தனை முறை தோற்றார், யார் அதிகம் தோற்றார்களோ அவர்கள்தான் ஜெயித்தவர்கள். இந்த வினோத அறிவிப்பை உலகத்துக்கே கொடுத்ததுயா நம்ம பூமி. நம்ம பூமியா ரொம்ப பாரம்பரிய பண்பாட்டை படிங்க, கலாச்சாரத்தை படிங்க. கல்யாணம்னாலே அந்த காலத்தில் என்னமா இருக்குன்னு தெரியுமா? ஒரு வீடும் குதூகலமாக இருக்குமையா. இப்போ எல்லாமே காம்போன்னு வந்துடுது. பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்றான். அவன் கல்யாண மண்டபத்தில் ஒரு பொம்மையை கொண்டாந்து நிறுத்தி போடுறான். இல்லை அது கும்பிட்டும் கிடக்குது. உறவுகள் கும்பிட்ட இடத்த பொம்மை கும்பிட்டும் கிடக்குது. ஒரு கல்யாணத்தில் போய் பார்க்குறா, 11:30 மணிக்கு ஒருத்தன் பொம்மைங்கழியே உட்காந்துன்னு ஃபுல்லோடு இருக்கிறான். அவன் 1/2 மணி நேரமாக அவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்குறான், கொடுக்க மாட்டேன்றான். எவ்வளோ சிக்கல் இருக்குது. பாரம்பரியமான பண்பாட்டை கொண்டாடும் சார், மனித நேயத்தை கொண்டாடும் சார். பேசுகிறதே குறைஞ்சி போச்சு சார், வாசிக்கிறது குறைஞ்சி போச்சு சார். மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், செயலை செய், செயலை நேசித்து செய், செயலை செயலுக்காக செய். பகவத்கீதையில் கர்மயோக அத்தியாயம் 18 அத்தியாயத்தில் 3வது அத்தியாயம் அதனுடைய சாரம்தான் அது. அதனால் நாம் நிறைய படிக்கணும். படித்தது போதாது, அது வேலை வாங்கி கொடுக்கும், சம்பளம் வாங்கி கொடுக்கும். ஆனால் இருக்கிறவங்களை எப்படி வேலை வாங்கிறது, வீட்டில் வாழ்க்கையை எப்படி நடத்துறதுன்றது மனிதர்களிடத்தில் தான் நமக்கு ஏராளமாக படிக்க வேண்டியவை நிறைய இருக்குயா. எதிலிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ளலாம். காக்காவிடத்துலேருந்து கற்றுக்கலாம், ஒரு பூனை கிட்டேருந்து கற்றுக்கலாம் சார். ஒரு பூனை கூட பார்த்தீங்கன்னா நல்லா நாளைக்கு போய் கவனிங்க, நாளைக்கு கவனிங்கய்யா. பூனை குட்டி போட்டால் இடமாற்றம் பண்ணும், அங்கேயே வச்சுருக்காது. வாயால் தான் கவ்வியும் போவோம், கையால் தூக்காதது, வாயால் தான் கவ்வியும் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே குட்டிங்களுக்கு பசின்னா ஒரு எலியை பிடிக்கும், அதே வாயால் தான் பிடிக்கும். எலி செத்து போகுது, குட்டி உயிரோடு இருக்குது. எப்போ மென்மையை கையாளணும், எப்போ வன்மையை கையாளணும்னு
பூனைக்கு கூட தெரிந்த ஒரு ரகசியம் ஆறறிவு படைத்த மனிதனுக்கு தெரியலையே. வார்த்தையால் கொட்டிடுறானே, வார்த்தையால் கொட்டிடுறானே. கத்தியால் கொலை செய்கிறத விட வார்த்தையால் கொலை செய்கிறது தான் படுமோசமானது. ஏன்? அதனால்தான் வடுன்னார். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடுன்னாரே. மனக்காயத்தை உருவாக்காதீங்க. மனக்காயத்துக்கு மருந்தாக நாம் வார்த்தைகளை பயன்படுத்தணும். எனக்கு மகரிஷி இடத்துல பிடித்த வார்த்தை வாழ்க வளமுடன் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதிரி கூட நமக்கு நண்பன் ஆகிடுவான். அடுத்தவங்களை வாழ்த்த பயன்படுவோம், அடுத்தவங்களை வைய வேண்டாம். காலம் அப்படி இருக்கிறது. நிறைய உலகத்தை படிக்க வேண்டியது இருக்குய்யா. நம்ம உள்ளூர்லேயும் வாழணும், நிறைய வாழ்க்கையிலும் ஜெயிக்கணும், வேலைக்கும் போகணும், சம்பளம் சம்பாதிக்கணும், வாழ்வாதாரத்துக்கு தேடணும்னா அறிவு சார்ந்த நூல்களை படிங்க. படிக்க வேண்டிய ஏராளமான அனுபவம் சார்ந்த நூல்கள் உலகத்தில் பறந்து விரிந்து கிடக்கிறது. விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு நூல் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னா எவ்வளோ, உடனே காலையில் ஆரம்பிச்சு சாயந்தரம் முடிச்சிட்டானா? எவ்வளோ கஷ்டப்பட்டான், எவ்வளோ உழைச்சான். ஒரு விளக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் எவ்வளவு கஷ்டப்பட்டார். 1299 முறை முயற்சி பண்ணி 300வது முறை 1300வது முறை தான் பல்பை கண்டுபிடிச்சார். அந்த மனுஷனுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே, தன்னை தான் ஒய்ஃபு பாராட்டணும்னு எல்லாம் நினைப்பான். தூங்கி இருந்த அந்த அம்மா தாமஸ் ஆல்வா எடிசன் சம்சாரம் தூங்கி இருக்குது. அங்கேருந்து போய் எழுப்பினார். ஹாய், நான் கண்டுபிடிச்ச விளக்கு எரியுது பாருன்னார். அந்த அம்மா அப்படி போர்வையை எடுத்து பார்த்துட்டு அணைச்சிட்டு படுத்துக்கோன்னுச்சு. அந்த மனுஷன் எவ்வளோ நொந்து நூலாக இருப்பான். தயவு செஞ்சு ஒருத்தர் பாராட்டுங்கய்யா. பாராட்டை விட ஒரு உற்சாக படிக்கட்டு ஏறுகிற வலிமை உலகத்திலே கிடைக்காது. பாராட்டுங்க. குறிப்பாக தாய்மார்கள் சொல்கிறேன். 40 மார்க் வாங்கின்னு வந்தானா, சபாஷ்டா என் கண்ணு என் செல்லம், உங்கள் அப்பனை விட 5 கூட தாண்டா வாங்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்கம்மா, ஊக்கப்படுத்துங்கம்மா. வார்த்தைகளில் இருக்கிறது வாழ்க்கையின் வெற்றி. எவ்வளவோ அனுபவ பாடங்கள் நிறையா இருக்கியா. பஸ்ஸில் போகிறீங்களா, அங்கே ஒரு அனுபவத்தை பாருங்கள். ட்ரெயினில் போகிறீங்களா, அங்கே ஒரு அனுபவத்தை பாருங்கள். எல்லா இடங்களிலும் இருக்குதுயா, கொட்டி கிடக்குதுயா வாழ்க்கையில். உன்னை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சிக்கு ஒரு ஹியூமர் தான் வேணும்னு அவசியம் இல்லை. சூழ்நிலையே நீங்கள் நகைச்சுவையாக மகிழ்ச்சியாக மாற்றிங்க. என் பாட்டன் பாரதி சொன்னான், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவான்னு சொன்னான். சார், அவன் வாழ்நாள் பூரா அடிவயிறு பட்டினி. ஆனால் அவன் வார்த்தை பாருங்கள், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா. அவன் எதுக்குமே கவலைப்பட்டது இல்லையா. கவலைப்படாதீங்க. கவலைக்கு கவலைப்படுறதை விட உலகத்தில் கொடுமை உலகத்திலே கிடையாது. ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், இது அட்வைஸாக நினைக்காதீங்க, அனுபவத்தை சொல்கிறேன். நிறைய பேர் எனக்கு சுகர் வந்துடுத்துன்னு கவலைப்படுறான். பயப்படாதீங்க. சுகர் வந்தவன் தான் ரொம்ப வருஷம் வாழறான். ஏன் தெரியுமா? உணவு கட்டுப்பாடாகிறான். நிஜமா இல்லையாங்க? சுகர் வரலன்னு நீங்கள் அனாவசியமாக இருந்துடாதீங்க. டெஸ்ட் பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ எல்லாருக்கும் சுகர் இருக்குது. சுகர் இல்லாத இடமே இல்லை. நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரே கடவுள் அதுதான் சுகர். அது ஒரு பற்றாக்குறை தானே தவிர அது நோய் கிடையாதுயா. பற்றாக்குறை, அது நோய் கிடையாது. சந்தோஷமாக இருங்க, சுகர் தானாகவே போகும். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு சுகர்காரன் இன்னொரு சுகர்காரங்கிட்ட மட்டும் பேசக்கூடாது. நம்ம சுகரை ஏற்றி விட்டுட்டு போடுவான். ஏன் தெரியுமா? உணவை விட ஒரு நோய்க்கு உணர்வு தான் மிக மிக முக்கியம். நிறைய பேர் ப்ரெஷர் ஏறுதுன்னா டென்ஷன் ஆகிட்டோம் சார். மனுஷன் அப்படியே அழுத்தம் வந்துடுது. மன அழுத்தம் என்ற ஒரு குணம்தான், உணர்வு தானே டென்ஷன் ஆகுது. அப்போது உணர்வு அதுதான் முக்கியமானது. அதனால தான் தியானம் பண்ணுங்கன்றாங்க. மன உணர்வு உணர்வுகளை இழக்குவதற்கு. அதனால்தான் மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செறிகடல் ஓடும்போது மதனெனும் பாறை தாக்கும் மறியும் போது அறிய உண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவேன்னு நாவுக்கரசர் திருவொற்றியூர் ஈசனை பாடுறாருன்னா அந்த உணர்வு தான் மனிதனுக்கு பண்படணும். நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் விளையும். அந்த மனதை பண்படுத்துகிற நிறைய வாசிங்க. மதம் ஆச்சரியங்களுக்கு அப்பால நிற்கிறது மனித நேயம். அது பைபிளும் சொல்லுகிறது, குரானும் சொல்லுகிறது, கீதையும் சொல்லுகிறது,
குரலும் சொல்லுகிறது. எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமேனார் தாயுமானவர். நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசகுள்ள வாராய் பராபரமேன் அவர் தான் சொன்னார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனிந்தும் காளாமணி விளக்கேன்னு திருமூலர் சொன்னார் என்றால், கடவுள் மனிதனாக பிறக்கிறான் மீண்டும் கடவுளாவதற்கு என்பதனால் ஒவ்வொருவரும் கடவுளாவதற்கு முயற்சி பண்ணுவோம். அந்த பண்பாட்டை படிப்போம், மனிதநேயத்தை படிப்போம், மனிதர்களை படிப்போம். வாசிக்கிற புத்தகங்கள் மட்டும் இல்லை, ஏராளமான சான்றோர்களுடைய நூல்களை வாங்குவோம். ஆன்மீக பார்வையோடு உலா வருவோம். அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் உயர உயர செயல்கள் சிறக்கும். வெள்ளத்தனைய மல நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று திருவள்ளுவர் அதையும் கோடிட்டு காட்டியிருக்கிறார். நாம் எவ்வளவு உயரமானவர்கள் என்பது முக்கியமல்ல, நம்முடைய மனம் எந்த அளவுக்கு உயரத்தை தொட்டிருக்கிறது என்பது தான் மிக மிக முக்கியம். அதுதான் முக்கியம். தென்கட்சி மூதறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களும் நாங்கள் குற்றாலத்தில் பேசிட்டு ட்ரெயினில் வரோம். விழுப்புரம் ஜங்ஷனில் நிற்குது வண்டி. புறப்படும் ஒரு நேரத்தில் எல்லோ சிக்னல் விழுந்து போச்சு. க்ரீன் வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாலில் ஒருத்தன் மசால் வடையை, அந்த கடைக்காரன் மசால் வடையை கூடையில் ஒன்று கொட்டுறான். அங்கேருந்து வாசனை எங்களுக்கு வருது, எங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் வருது. ஐயா சொன்னார், 500,000 செலவு பண்ணாலும் நம்ம வீட்டில் இவ்வளோ வாசனை வரலையடா, இங்கே எப்பட்றா அவன் என்னடா பண்ணுறான்னாரு. இங்கே அது இருங்கய்யா, அதை வாங்கிட்டு வரேன்னு க்ரீன் சிக்னல் விழலைன்னு சொல்லி இறங்கி ஓடி போய் 20 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து அந்த பொட்டலம் கட்டுற பையன்கிட்ட 10 வயசு பையனாக இருப்பான், கட்டிகிட்டு இருக்கான். 20 ரூபாய் நோட்டை கொடுத்து சீக்கிரம் கட்டுறா, வடையை கட்டுறா தம்பி, ட்ரெயினை பிடிக்கணுன்னு கலகலன்னு சிரிக்கிறான். ஐயா, நீ சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லலையேடா, இயல்பாக சொல்லுவேன் சொல்லலையேடான்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், சொல்லிட்டீங்களே சார், அவங்கவுங்களும் வடையை வச்சு எலியை பிடிப்பான், நீ ட்ரெயினையே பிடிக்கணும்னு சொன்ன பற்றியா. அவன் எப்படி பார்க்குறான் பார்த்தீங்களா சார். நீங்கள் ஒன்றை உயர்வாகவும் பார்க்கலாம், தாழ்வாகவும் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஊட்டி மலை மேலே நிற்கிறீங்க. இப்போது ஊட்டி மலை மேலே கீழே எட்டி பார்க்குறீங்க, எவ்வளவு உயரத்தில் இருக்கிறோம் பத்தியா அப்படின்னு பெருமிதமாகவும் நினைக்கலாம். எவ்வளோ பள்ளம் கீழகுது பத்தியா அப்படின்னு நினைக்கலாம். அப்போ நம்முடைய எண்ணத்தை பொறுத்தது தான் உயர்வும் தாழ்வும் என்றால், உயர்ந்த பார்வையோடு பாருங்கள், பாசிட்டிவ் எண்ணத்தோடு நாம் பழகுவோம், வைப்ரேஷன் நமக்குள்ளே வரும். நிச்சயமாக வாழ்க்கை என்பது நம்பிக்கையை சார்ந்தது. ஆசை, களவு, கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம்னா மகாகவி கவியரசர் கண்ணதாசன். பின்பற்றுவோம். அன்புக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவும் கிடையாது. அன்புக்கு ஆண்டவனே அசைந்து வரக்கூடியவன் என்றால் சாதாரணமான மனிதர்கள் வரமாட்டார்களா? முயற்சிப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.